தெரியாம கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். கல்யாணத்துக்கு அப்புறமா சினிமா வாழ்க்கையே போச்சேன்னு புலம்பக்கூடிய டாப் நடிகைகள் யாரெல்லாம் தெரியுமா? லிஸ்ட்ல நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறது சிம்ரன். சிம்ரன் என்னதான் இப்போ ஒரு சில படங்கள்ல நடிச்சாலும், அவங்களோட பழைய மார்க்கெட்ட கம்பேர் பண்ணும்போது இதெல்லாம் சும்மா தூசி மாதிரி. ராதா, அம்பிகாவோட காலகட்டத்துக்கு அப்புறமா மிகப்பெரிய அளவுல பேசப்பட்ட நடிகை அப்படின்னா சிம்ரன் தான். எந்த ஒரு நடிகைக்கும் கொடுக்க முடியாத பட்டம் தான் இடுப்பழகி. அந்த பட்டத்துக்கு சொந்தக்காரி தான் சிம்ரன். 1995ல இருந்து 2008 வரைக்கும், அதாவது கிட்டத்தட்ட 13 வருஷம் தமிழ் சினிமாவுல மிகப்பெரிய ஆதிக்கத்தை இவங்க செலுத்தியிருக்காங்க. இவங்க முன்னணி ஹீரோயினா இருக்கும்போது, இவங்களோட மார்க்கெட்ட காலி பண்றதுக்கு எத்தனையோ நடிகைகள் வேலை பார்த்திருக்காங்க. ஆனா கொஞ்சம் கூட அசரவே இல்ல சிம்ரன். ஒரு கட்டத்துல சில பிரேக்கப்லாம் ஏற்பட்டதுக்கு அப்புறமா, தன்னோட நீண்ட நாள் நண்பரையே இவங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. கல்யாணத்துக்கு அப்புறமா மொத்தமா சினிமால இருந்து ஒதுங்கிட்டாங்க. சிம்ரனோட ஃபேன்ஸ்க்குலாம் அது மிகப்பெரிய சோகத்தை கண்டிப்பா ஏற்படுத்தியிருக்கும். ரொம்ப நாள் ஸ்கிரீன்லயே வராதவங்க, ரொம்ப வருஷம் கழிச்சு சீமராஜா படத்துல சமந்தாவோட சித்தியா நடிச்சிருப்பாங்க. அந்த வில்லி கேரக்டரும் பயங்கரமா பண்ணியிருந்தாங்க. ரீசெண்டா குட் பேட் அக்லி படம் பார்க்க போகும்போது கூட சிம்ரனோட என்ட்ரிலலாம் மொத்த தியேட்டரும் அலறுது. மொத்த பசங்களும் அவங்களோட ஃபேன்ஸ் தான் போல. லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது ரம்பா. உள்ளத்தை அள்ளித்தா அப்படின்ற படத்தின் மூலமா நம்ம தமிழ் சினிமாவுல காலெடுத்து வைக்கிறாங்க ரம்பா. அதுக்கப்புறமா யாருமே எதிர்பார்க்காத வகையில ரொம்ப ரொம்ப குறுகிய காலத்திலேயே மிகப்பெரிய நடிகையா மாறிட்டாங்க. தொடை அழகி அப்படின்ற பட்டமும் ரம்பாக்கே கிடைச்சிச்சு. எத்தனை பேர் செம கிளாமரஸா டான்ஸ் ஆடி இருந்தாலும் இந்த பட்டம் என்னைக்குமே ரம்பாக்கு மட்டும்தான். அன்னைக்கு மொத்த இளைஞர்களுக்கும் கனவு கன்னியா இருந்தாங்க ரம்பா. முக்கியமா சொல்லணும்னா நம்ம தமிழ்ல மட்டும் கிடையாதுங்க, தெலுங்கு, மலையாளம், ஹிந்தி அப்படின்னு எந்த ஒரு மொழிக்கு போனாலும் இவங்க தான் அங்க டாப்ல இருந்திருக்காங்க. ரம்பாவோட மார்க்கெட்டை அசைக்கவே முடியாது. ஆனா திடீர்னு அவங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. ரம்பா யார்கிட்டயும் சொல்லாம தன்னோட கல்யாண அறிவிப்பை திடீர்னு சொன்னாங்க. கல்யாணம் முடிச்சதுக்கு அப்புறமா ரம்பா தமிழ் சினிமா விட்டு மொத்தமா ஒதுங்கிட்டாங்க. அதுக்கப்புறமா சில ஷோக்களுக்கு நடுவரா இருந்தாலுமே பழைய ரம்பாவை இப்பெல்லாம் நம்மளால பார்க்க முடியாது. லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது ரீமாசன். ரீமாசனோட சினிமா கெரியர் கிராஃப் எடுத்தோம் அப்படின்னா அந்த கிராஃபிக் கீழேயே இறங்குனது கிடையாது. எப்பவுமே பீக்ல இருந்திருக்காங்க. திமிரு, வல்லவன் மாதிரியான மெகா ஹிட் படங்கள்ல நடிச்ச ரீமாசனுக்கு தொடர்ந்து பட வாய்ப்புகள் வந்துகிட்டே இருந்துச்சு. ஒரு படத்துல கேமியோ டான்ஸ் வேணும் அப்படின்னா வேற ஒருத்தங்களை கூட்டிட்டு வந்து ஒரு குத்தாட்டம் போட வைக்கணும். ஆனா ரீமாசனோட படங்களுக்கு அது தேவையே இல்லை. ஏன்னா அவங்களே வேற லெவல் குத்தாட்டத்தை போடுவாங்க. 1000ல் ஒருவன் படத்துலலாம் சும்மா மாஸ் பண்ணிட்டாங்க. அந்த படத்தை அந்த டைம்ல மக்கள் பெருசா கண்டுக்கிடல அப்படின்னாலுமே ரீமாசனோட கேரக்டர்லாம் பெருசா பேசப்பட்டுச்சு. ஆனா 2012ல திடீர்னு இவங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. கல்யாணத்துக்கு அப்புறமா ரீமாசன் நடிச்ச ஒரு படம் கூட ஒழுங்கா ஓடுனதே கிடையாது. அதனால அவங்களும் சினிமா விட்டு மொத்தமா ஒதுங்கிட்டாங்க. இப்ப பெருசா வெளியவே தெரியாம தன்னோட குடும்பத்து கூட ஒரு சைலண்டான வாழ்க்கைய வாழ்ந்துட்டு இருக்காங்க. லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது ஸ்ரேயா. சிவாஜி தி பாஸ், மலை மாதிரியான வெற்றி படங்களை கொடுத்தவங்க தான் ஸ்ரேயா. ஒரு கட்டத்துல இவங்களோட மார்க்கெட்டை யாராலையுமே அசைக்க முடியல. அந்த அளவுக்கு அடுத்தடுத்த படங்கள்ல நடிச்சுக்கிட்டே இருந்தாங்க. அப்பெல்லாம் நயன்தாரா, அனுஷ்காலாம் நல்லாவே இருந்தாங்க. பட் இருந்தாலும் ஸ்ரேயாக்கு தான் அதிக பட வாய்ப்புகள் வந்துகிட்டு இருந்துச்சு. அடுத்த 5 வருஷத்துக்கு ஸ்ரேயாவோட மார்க்கெட்டை யாராலையும் பிடிக்க முடியாது. எல்லா படங்களும் இவங்களுக்கு தானே பயங்கரமா உசுப்பேத்தி விட்டாங்க. ஸ்ரேயா உண்மையாவே கொஞ்சம் லேட்டா கல்யாணம் பண்ணியிருக்கலாம். ஏன்னா கல்யாணத்துக்கு அப்புறமா ஸ்ரேயா நினைச்சது நடக்கவே இல்லை. அதுக்கப்புறமா அவங்க கேமியோ ரோல்ல நடிக்கிறது, அப்பப்போ ஏதாவது ஒரு படத்துல வந்து தலைய காட்டிட்டு போறதுன்னு மொத்தமா அவங்களோட கெரியரையே அழிச்சிட்டாங்க. கல்யாணத்துக்கு அப்புறமா ஸ்ரேயா நடிச்ச ஒரு படம் கூட ஹிட் ஆனது கிடையாது. லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது தேவயானி. 90s காலகட்டத்துல குடும்ப நடிகையா வலம் வந்தவங்க தான் தேவயானி. ஒரு குடும்ப பாங்கான கேரக்டர் வேணும்னா டைரக்டருக்கு தேவயானியை விட்டா வேற ஆப்ஷனே கிடையாது. எல்லா முன்னணி நடிகர்கள் கூடயும் ஜோடி போட்டு நடிச்சிருக்காங்க. ஆனா டைரக்டர் ராஜ்குமாரை எப்போ கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்களோ அதுல இருந்து எல்லா பட வாய்ப்புகளும் பறி போயிடுச்சு. லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது குஷ்பு. சின்ன தம்பி படத்துல அறிமுகமாகி எக்கச்சக்க கதைகளை தேர்ந்தெடுத்து ஒரு செம சாலிடான ஹீரோயினா குஷ்பு வலம் வந்துட்டு இருந்தாங்க. இளைஞர்களால இவங்களுக்கு கோவிலே கட்டப்பட்டுச்சு. ஒரு ஹீரோயினுக்கு கோவில் கட்டப்பட்டிருக்கு அப்படின்னா அந்த டைம்ல குஷ்புவை எல்லாரும் எவ்வளவு தலைக்கு மேல தூக்கி வச்சு கொண்டாடி இருப்பாங்க. எல்லா முன்னணி நடிகர்களுக்கும் ஜோடி போட்டவங்க கடைசி சுந்தர்சியை கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. கல்யாணம் பண்ணிக்கிட்டதுக்கு அப்புறமா இவங்களோட மார்க்கெட் மொத்தமா சரிஞ்சு கடைசி ரியாலிட்டி ஷோக்கள்லையும் சின்ன திரை சீரியல்களையும் நடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது ரோஜா. நடிகை ரோஜா 90s காலகட்டத்துல சிம்மாசனத்துல உட்கார வைக்கப்பட்டவங்க அப்படின்னு சொல்லலாம். ஒவ்வொரு நாளுமே இவங்களுக்கான ரசிகர் கூட்டம் ஏறிக்கிட்டே இருந்துச்சு. இவங்க டைரக்டர் ஆர்.கே. செல்வமணியை கல்யாணம் பண்ணிக்கிட்டு இவங்களே வாலண்டியரா சினிமால இருந்து ஒதுங்கிட்டாங்க. அதுக்கப்புறமா எப்பவாவது அக்கா கேரக்டர் பண்ணிட்டு இருந்தாங்க. அதையும் மொத்தமா விட்டுட்டாங்க. இந்த மாதிரி கல்யாணத்துக்கு அப்புறமா மொத்தமா சினிமா வாழ்க்கையை இழந்த உங்களுக்கு தெரிஞ்ச நடிகையை கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட நான் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல நம்ம சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.